ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் முருங்கைக்காய் கிரேவி எப்படி பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் தேவைப்பட்ட சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம், ரொம்ப வேண்டாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே நான் 2 தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் முருங்கைக்காயை சேர்த்துக்க போகிறேன். இது ஒரு 4 முருங்கைக்காய் இருக்கும். இந்த குழம்பு ரொம்ப ஈஸியான வேலை, சட்டுன்னு முடிஞ்சிடும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட சிக்கன் மசாலா இல்லைன்னா நீங்கள் ஜீரகத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுறலாம். இது கூடவே முருங்கைக்காய் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த முருங்கைக்காய் கிரேவி சாதத்துக்கு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி முருங்கைக்காயை வேக விட்டுறலாம். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய குழம்பு வெரைட்டிஸ் போட்டிருக்கேன், அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். நான் ஒரு 1/4 மூடி தேங்காயில் அரை ஸ்பூன் ஜீரகமும் 1 ஸ்பூன் மிளகும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம குழம்பு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ கிரேவி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அவ்வளோதாங்க, முருங்கைக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.